Okay, welcome guys. This is SK the analyst. Okay, இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 11th ஒன்று நம்ம பார்க்க போகிறது கன்வெர்ட்டிங் எ லிஸ்ட் இன்டு ஸ்ட்ரிங். பட் எப்படி லிஸ்ட்டை ஸ்ட்ரிங்காக எப்படி மாற்றுறது அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே சிம்பிள். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே சில லெட்டர்ஸை கொடுக்குறேன். ஸோ எலமெண்ட்ஸ் பைத்தானுக்கு ஸோ நான் வந்துட்டு அதில் இருக்கிற லெட்டர்ஸையும் நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஹெச் ஓ அண்ட் என். ஸோ பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸ்ட்ரிங் ஓகே ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எம்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜாயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மேலே கொடுத்துருக்கிற லிஸ்ட்டை நான் கீழே வந்து ஓகே நான் கீழே வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மேலே நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கிறேன். ஓகே, சிங்கிள் கோட்டும் போடலாம், நான் இப்போதைக்கு வந்துட்டு டபுள் கோட்டில் கொடுத்துக்கிறேன். ரைட், கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கிற ஸ்ட்ரிங்கை முதல்ல வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அப்புறம் பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப். ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படின்ற வேரியபிளோட டைப் என்ன அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டை நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், இந்த இடத்த ஃபஸ்ட் இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா வந்துட்டு ஒயிட் ஸ்பேஸ். இந்த இடத்துல கம்மா கொடுத்தா கம்மா வரும், பாயிண்ட் டாட் கொடுத்தா டாட்டு, எது வேண்டாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கான இது வந்து ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். இது பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும், எனக்கு இந்த தனித்தனியாக இருந்த எல்லா எலமெண்ட்டும் எனக்கு ஒரே எலமெண்ட்டாக மாறிடுச்சு. இந்த இடத்துல நான் சும்மா வந்துட்டு காமா அப்படின்னு தரேன் அப்படின்னா என்ன ஆகுனா பாருங்கள், எல்லாம் காமா காமா காமாக்கா அப்படி மாறும். இல்லை நான் இடத்துல சும்மா எதனா ஒரு கேரக்டர் ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னா அந்த இடத்துல நடுவில் வந்துட்டு மாறிடும். சேம் இதுதான் வந்துட்டு லாஜிக். நான் இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே விட்டுறேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்காக மாறிச்சு. இதே இடத்துல நான் வந்துட்டு இந்த லிஸ்ட் அப்படியே போட்டேன் அப்படின்னு எனக்கு என்ன வரும் அப்படின்னா, பிரிண்ட்டு சேம் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லிஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இது ஆக்சுவலி என்ன லிஸ்ட்டு, ஆனால் இந்த இடத்துல எனக்கு அடுத்தது என்னவா மாறிடுச்சு, ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. ஓகேவா, அடுத்தது 12வது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆடிங் டூ லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ரெண்டு லிஸ்ட் எலமெண்ட்டை வந்துட்டு எப்படி ஒன்றா மாற்றுறது, ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிடணும். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். அடுத்த லிஸ்ட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு 5 அப்புறம் 6 அப்படின்னு வேல்யூஸை கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ரிசல்ட்டுக்கு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ ரிசல்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் இப்போ இது பண்ணணும், செக் பண்ணி நான் வந்துட்டு ஆட் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் ஐ இன் ரேஞ்சு, நமக்கு என்ன ரேஞ்சுன்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரேஞ்சு 0ல் ஆரம்பித்து லிஸ்ட்டோட லென்த் வரையும் போகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ லென்த் ஆஃப் லிஸ்ட் 1 இது கொடுக்கணும். ஸோ லிஸ்ட் 1ஓட லென்த் வரையும் எனக்கு போயிட்டே இருக்கும். அந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் என்ன பண்ணேன், ஒரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். அந்த எம்டி லிஸ்ட்டில் அப்பண்ட் என்ன பண்ணிட்டு ஆகணும், லிஸ்ட் 1 ப்ளஸ் லிஸ்ட்டு 2, அவ்வளோதான். இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டாக போடுறதுனால நான் என்ன பண்ணுறேன், மேலே நம்ம அப்படின்னு இங்கே க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளை நான் இந்த இடத்துல வந்து கால் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். எதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நியூவாக க்ரியேட் பண்ண லிஸ்ட், அதாவது ரிசல்ட்டு லிஸ்ட்டை நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு
5 7 9. ஸோ 2 1 4 கூட்டினா 5, 2 5 கூட்டினா 7, 3 6 கூட்டினா 9. ஸோ இவ்வளோ தான். அடுத்தது 13வது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 2 லிஸ்ட்டை வந்து 2 ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேரிங் 2 ஸ்ட்ரிங் ஃபார் anagram. ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், முதல்ல ஒரு ஸ்ட்ரிங்கு நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா லிசன் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து 2வது ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங்கில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சைலண்ட் அப்படின்னு 2 வேரியபிள், அதில் 2 வேல்யூஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரிங் 1ல் string 1 dot replace. ஸோ ஓகே, ரீப்ளேஸ். நான் எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், முதல்ல ஒரு எம்டி கொடுத்துட்டு அடுத்து ஒரு எம்டி, ஏன்னா ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு எம்டி வேல்யூஸை கொடுக்கணும். டாட் அப்பர். ஸோ அப்பர் வேல்யூஸ் எனக்கு வந்துட்டு அப்பர் வேல்யூவாக மாறிடும். சேம் இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு 2க்கும் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வேல்யூவை மட்டும் மாற்றுறேன். மாற்றினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா if shorted string 1, string 1ஐயும் string 2ஐயும் string 2 என்ன பண்ணுறேன் கம்பேர் பண்ண, 2 ஈக்குவல் இருந்தால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். TRUE ட்ரூ அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். எல்ஸ் இல்லை, சாரி இங்கே இந்த இடத்துல இது மாறணும். இல்லை அப்படின்னா எனக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகணும், எனக்கு பிரிண்ட் ஆகிறது ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல செக் பண்ணலாம். எனக்கு என்ன ஆகுது, ட்ரூ. என்ன ட்ரூ ஆகுது அப்படின்னா இது அப்படியே சேஞ்ச் ஆகுதா அப்படின்றது தான். இந்த இடத்துல நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட்டு string 1 பிரிண்ட்டு string 2. இப்போ நான் இதை செக் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது, LISTEN, இங்கே SLINED சைலண்ட். ஓகே, சைலண்ட். ஓகேவா? இது வந்து ஷார்ட் ஆனதுக்கப்புறம் இது வேல்யூஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கா. இப்போ நான் இதில் எதனா மாற்றுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இதில் சும்மா ஒரு டபுள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இப்போ நான் கொடுத்துறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆச்சு, ஃபால்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் இந்த ஸ்ட்ரிங் 2லேயும் இருக்கா அப்படின்றது தான் நாங்கள் செக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு வேர்டையும் தனித்தனியாக ஒவ்வொரு கேரக்டர் தனித்தனியாக பிரித்து அதை அப்புறம் மாற்றி இந்த இடத்துல நான் வந்து செக் பண்ணுறேன். ஷார்ட் பண்ணுறது ஏன் ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் முதல்ல ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது. ஸோ ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் எல் வருது இங்கேயும் எல் வருது, ஈக்குவலாக இருக்குன்னா எனக்கு ட்ரூ வரணும். இன்கேஸ் ஆஃப் அது ஈக்குவலாக வரலைன்னா எனக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? அடுத்தது 14வது ரொம்ப சிம்பிளான ஒன்று, மோஸ்ட் ஆஃப் இடத்துல கேட்கக்கூடிய ஒரு இது palindrome. ஸோ palindrome ஸ்லைசிங் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு செக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுக்கலாம், சரி SK அனலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவேன். இதை நான் வந்து லோவராக மாற்றிக்கிறேன். ஆர் போடணும், லோவராக மாற்றிட்ட பின்னாடி நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு அப்படியே பேக்வேர்ட்ஸில் எழுதணும். இஃப் string 1 equal to string பேக்வேர்டில் எழுதுறது, ஸோ வந்துட்டு கோலன் -1 அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து பேக்காக மாறிடும். ஸோ மாறினதுக்கப்புறம் ரெண்டும் இதாக இருக்கா, palindrome அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, திருப்பி போட்டு எழுதினாலுமே அதே வார்த்தை வருதா அப்படின்றத தான் செக் பண்ணணும். பிரிண்ட்
என்ன எனக்கு வரணும், ட்ரூ அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். எல்ஸ் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து செக் பண்ணுறேன். இது கண்டிப்பாக ஓகே. இந்த இடத்துல சின்ன டைப் எரர். ஓகே, இப்போ இது வேணால் ஓகே, இந்த இடத்துலையும் வேல்யூ ஒழுங்காக போட விட்டுக்கிறேன். ஓகே, இது எனக்கு ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா எஸ்கே அனலிஸ்ட் அப்படின்றது நான் இப்படி TSYLANAAKS அப்படின்னு மாற்றி எழுதினாலும் ஒரே வேல்யூ வருமானா வராது. ஸோ அதனால் வந்துட்டு இது ஃபால்ஸ்ன்னு எனக்கு வந்துச்சு. இதுவே நான் ஒரே வேல்யூ வர ஒரு வார்த்தை எதனா போடுறேன் அப்படின்னா என்ன போடலான்னா கயாக் அப்படின்னு போடுறேன். இதை திருப்பி போட்டாலும் அதே தான் வரும். இது போட்டால் எனக்கு வந்துட்டு ட்ரூ அப்படின்னு இருந்துச்சா. ஸோ திஸ் இஸ் அ பேலண்ட்ரோம். இது சிம்பிளாக வந்துட்டு பேலண்ட்ரோம் கொடுத்துக்கிற இன்புட் வேர்டு வந்து ஸ்ட்ரிங் வந்துட்டு பேலண்ட்ரோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம். அடுத்தது 15th நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒயிட் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இது ரொம்ப சிம்பிள். ஒயிட் ஸ்பேஸ் இன்ன ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒயிட் ஸ்பேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன ஒரு ஸோ கவுண்ட் மெத்தட், அவ்வளோதான். கவுண்ட் மெத்தட், அப்புறம் வந்து ஸ்பேஸ், இவ்வளோ தான். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே ஆக்சுவலி நான் ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் விட்டுருக்கேன். இதோ இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் விட்டுருக்கேன். அப்போ எனக்கு ஆன்சரும் ஒன்று தான் வரணும். பிரிண்ட்டு ஸ்ட்ரிங்கு டாட் கவுண்ட்டு என்ன கவுண்ட் ஆகணும், எனக்கு ஒயிட் ஸ்பேஸ் கவுண்ட் ஆகணும். ஸோ ஒயிட் ஸ்பேஸை மட்டும் நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். இப்போ நான் இது பண்ணேன்னா எனக்கு என்ன வரணும், 1 அப்படின்னு எனக்கு வந்துச்சு. ஏன்னா இங்கே ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. இல்லை இதுவே நான் இங்கே ஒரு 2-3 ஸ்பேஸ் விடுறேன் அப்படின்னா, ஒரு 2-3 ஸ்பேஸ் விடுறேன்னா எனக்கு என்ன ஆகும், ஸோ இங்கே 2 ஸ்பேஸ் அப்படின்னு வரும். இல்லை இங்கே அதுக்கு ஒயிட் ஸ்பேஸுக்கு பதிலாக நான் வந்துட்டு வேறு என்ன ஸ்பெஷல் கேரக்டர் வேணால் கொடுக்கலாம். ஸோ கம்மா கொடுக்குறேன்னா இங்கே ஆக்சுவலி எங்கேயும் கம்மா இல்லை அப்படின்னா எனக்கு என்ன வரும், 0ன்னு வரும். இல்லை நான் இந்த இடத்துல கம்மா போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஸோ ஒரே ஒரு கம்மா இந்த இடத்துல இருக்கும். ஸோ எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேணாலும் நம்ம வந்துட்டு போட்டு அதோட கவுண்டிங்கை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ஸ்பெஷல் கேரக்டர் மட்டுமான கிடையாது, நான் என்ன பண்ணுறேன், பி அப்படின்ற வார்த்தையும் கொடுக்குறேன். அது என்ன வரும், 2. ஸோ இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸோட கவுண்ட்டையும் நம்ம வந்துட்டு நம்மளால் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, திஸ் ஆல் அபவுட் இன் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.